பிரிவான கவிதை போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக 4ஆம் பிரிவு பேச்சு போட்டி. பிரகதீஷ் 6ஆம் வகுப்பு வித்யாமந்திரம். என் பெயர் பிரகதீஷ். நான் வித்யாமந்திர் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாளாக்கி கம்பன் சீராக்கி மூவேந்தர் பாராட்டி என்றும் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். நான் தமிழ் உயிர்ப்புடன் இருப்பதற்கு காரணம் பக்தி இலக்கியங்கள் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். கடவுள் மற்றும் சமயத்தில் அடியார்களை பாடி படைக்கப்படும் இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் எனலாம். தமிழ்நாட்டில் பல்லவர்களின் ஆட்சி காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை. அக்காலத்தையே நாம் பக்தி இலக்கியங்களின் காலம் எனலாம். தமிழ் பக்தி இலக்கியங்கள் சைவம் வைணவம் என இரு சமயங்களை மையமாக கொண்டது. சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு 63 நாயன்மார்கள் பாடிய பாடல்களை பன்னிரு திருமுறைகள் என்று அழைத்தனர். பெருமாளை முழுமுதற் கடவுளாக கொண்டு 12 ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் என்று அழைத்தனர். அன்பே தகரியா ஆர்வமே நெய்யாக என்புருகி சிந்தை இடுத்தியா நன்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாராயணனுக்கு ஞான தமிழ் புரிந்த நாம் என்று பேராழ்வார் சமய வெறுப்பில்லாமல் பாடியுள்ளார். குறிப்பாக அறியும் சிவனும் ஒன்று என்னும் உணர்வில் பாடியுள்ளார். திருவாசகத்திற்கும் ஒருகார் உருவாசகத்திற்கும் ஒருகார் என்று திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் கூறுகின்றது. சிவனடியார்கள் வாயெல்லாம் மணக்கின்ற பதிகம் என்றும் கூறுகின்றனர். சிவனை பற்றி ஒருவர் விமர்சித்து கேள்வி கேட்க அதற்கு ஒருவர் பதில் கூறுவது போல அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதி திருசாளர் என்று அழைக்கப்படுகிறது. புது இலக்கிய வடிவத்தையும் உத்தியையும் கொண்டது. திருவாசகத்திற்கு தமிழுக்கு பல புதிய இலக்கிய வடிவங்களையும் அறிமுகமாக்கிய பெருமையும் உண்டு. அப்புதி தனக்குள் வள செந்தமிழ் வலுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே என்று பொங்கலகிரி திருப்புகளில் அருணகிரிநாதர் தமிழின் பெருமையை போற்றி பாடியுள்ளார். இசைத்தமிழ் சிவபெருமானால் படைக்கப்பட்டது என்பதற்கு பல்வேறு சான்றுகள் பக்தி இலக்கியங்களில் உள்ளன. திருஞான சம்பந்த சுவாமிகளின் நமச்சிவாய பதிகத்தின் இறுதி பாசுரத்தில் திருஞான சம்பந்த சிந்தையால் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்தபாசம் மறுக்க வல்லார்களே என்று அருளப்பட்டுள்ளது. மார்கழி மாதத்தில் வைணவத்தில் திருப்பாவை பாராயணம் செய்யப்படுவது போல சைவத்தில் திருவாசகத்தில் உள்ள திருப்பள்ளி எழுச்சியும் திருப்பெம்பாவையும் பாராயணம் செய்யப்படுகிறது. கூறி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். தமிழ் பக்தி இலக்கியங்களின் வழிகாட்டுதல் படி நடப்போமாக கூறி என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஜா பூஜா 7ஆம் வகுப்பு பாரதியார் நடுநிலைப்பள்ளி. என் பெயர் ஜா பூஜா. நான் 7ஆம் வகுப்பு பயில்கிறேன். என் பள்ளியின் பெயர் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கேற்கும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். மெட்ரிக் கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களே, மரத்தில் வேர் போல் இருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களே, அது கிளைகளாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, அது இலைகளாக
வகுப்பு சங்க தமிழ் இலக்கியங்கள் நமக்கு சொல்வதென்ன? தமிழே தாய்மொழி, அம்மையின் பேச்சில் அடையாளம் கண்டேன், அகிலத்திற்கே உயிர்நிலை கொண்டேன், தமிழுக்கு உயிர் கொடுத்தது. நீராய் பொழிந்த சங்க தமிழ் இலக்கியங்களும் நெஞ்சில் விழுந்த பக்தி இயக்கமும் அழியாத நாயன்மாரின் தேவாரமும் அழகு பூத்த ஆழ்வாரின் பாசுரமும் முனிவர் பாடிய திருவாசகம் முழுதும் தமிழின் உயிர் காட்சியம். அம்மா பேசிய சொற்கள் அனைத்தும் ஆதாயத்தில் ஒரு இசையானதும் ஆழ்வாரும் நாயன்மாரும் தமிழின் ஆதி ஆனாரோ. கோயில் மணிக்கட்டில் தமிழின் ஓசை ஒலிக்கின்றது. திருப்பதி மலையடி வாரத்தில் திருவாசகம் முழங்குகின்றது. ஆழ்வார் பாடிய 4000 உலகை முழுதும் உணர்த்துகின்றது. தமிழை வாழ வைத்த பக்தி. கோயில் மண்டபம் முறை முழங்க, கவி படித்தோர் இசை ஒலிக்க, உலகம் முழுதும் ஒளிந்து கொள்ள, தமிழும் பக்தியும் திகழ்ந்து கொள்ள, வழிபாடு மட்டுமல்ல வாழ்வியலும் கொண்டு வாழ்ந்தது சங்க தமிழ். தமிழின் மொழி பக்தியால் முழுதும் பரவியது. இன்று நான் பணி ஒன்றே, தமிழை பேசு, தமிழால் வாழு, தமிழில் கனவு காணு, தமிழில் உலகை மாற்று, வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாயுண்டு சுவைப்பதற்கு நல்ல வார்த்தைகள் கிடைப்பதற்கு, செவிகளே இனிப்பதற்கு, செந்தமிழை கேட்பதற்கு, உயிரெல்லாம் இறைவனப்பு உள்ளத்தில் அடைசெடுத்து, அன்பெனும் விதை விதைத்து வளர்த்திட அரவணைத்து, பேசினேன் தலைப்பை எடுத்து, கேட்டீர்கள் செவியை மடுத்து, நிறுத்துகிறேன் பேச்சை முடித்து, அனைவருக்கும் நன்றியை கொடுத்து. நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஐசு ஹர்ஷினி, 7ஆம் வகுப்பு நீரல் மெட்ரிகுலேஷன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் ஐசு ஹர்ஷினி. நான் 7ஆம் வகுப்பு A1 பிரிவில் பயில்கிறேன். என் பள்ளியின் பெயர் நீரல் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, அருள்நகர். தமிழ் உயிர்ப்புடன் இருப்பதற்கு காரணம் பக்தி இலக்கியங்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். கொங்குமலை சாரலிலே, குளிநிலவு தென்றலிலே, தங்க தமிழ் தந்த சங்க தமிழில் தொடங்குகிறேன் என் உரையை. தனிக்கிடும் போது ஆ, சிரிக்கும் போது ஈ, சூடுபட்டு விட்டால் ஊ, அதட்டும் போது ஏ, ஐயத்தின் போது ஐ, வியப்பின் போது மட்டும் ஓ, வக்கலின் போது மட்டும் ஆவ், திக்கலின் போது அப் என்று தமிழை மூச்சாக வைத்திருக்கும் அனைவருமே தமிழ் உயிர்வுடன் இருப்பதற்கு காரணம். தமிழோடு நாம் வாழ்வோம். தமிழின் எழுத்துக்களும் எழுச்சிகளும் என்றும் அழியாத மரபாகும். சொல்லென்ற பொருள் குறித்தல், சொல் பொருள் இரண்டுமே செந்தமிழின் உயிர். அல்லும் பகலும் நாம் அலைபேசியை தேடுகின்றோம். ஆனால் பழமையான பக்தி இலக்கியங்கள் சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் நினைத்தன. அப்பை பாடினால் பக்தி மலரும், நம்மாழ்வார் சொன்னால் ஆசை தனியும், திருவள்ளுவர் சொன்ன வார்த்தை அருகில் வந்தால் அகம் குளிரும், தலைவரை நம்மிடமிருந்து விலக்கினால் மனம் அமைதியாக இருக்கும். பக்தி இலக்கியங்கள் இல்லை என்றால் வாழ்க்கை திசை தவறிய ஓடம் போல ஆகிவிடும். அதனால் மனம் அமைதியாக இருக்கும், வாழ்வு நிலைக்கும். செம்மொழி எனும் மகுடம் சூடிய தமிழ் மொழியாம் செந்தமிழில் நிறைவு செய்கிறேன் என் உரையை. நன்றி மறப்பது நன்றென்று என்ற வள்ளுவரின் வாக்குப்படி எனக்கு இந்த அற்புத தருணத்தில் வாய்ப்பினை நல்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் உரையின் போது அமைதி காட்ட அவையோருக்கும் என் நன்றியை காணிக்கை ஆக்குகிறேன். நன்றி.